மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளில் இருந்த தகவல்களை காவல்துறை மீட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. கடந்த ஜூன் 1 மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் கணினியில் இருந்த ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதாக சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக திருட்டு வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அமைக்கப்பட்டன மின்வாரிய ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் விசாரணையில தான் அரக்கோணம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். இவர் அரசு அலுவலகங்களில் கணினி பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்த ஊழியராக இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த திருட்டில் ஈடுபட்ட கோபிநாத்திடம் விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கடையில் அவர் இந்த ஹார்ட் டிஸ்குகளை விற்றதும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் முரளி மனோகர் என்ற அவரும் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 34 ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் 20 ரேம்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றை எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அங்கு ஒப்படைக்கப்பட்டு பின்னர் ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய தகவல்களை மீட்டெடுக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அந்த தரவுகள் மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சந்தேகத்துக்குரிய மற்றும் குற்றச்சாட்டப்படக்கூடிய ஆதாரங்கள் அதில் கண்டறியப்படவில்லை என்ற தகவலையும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெண்டர்கள் தொடர்பான கோப்புகள் அதில் இருந்திருக்கலாம் என்ற ஒரு அச்சம் ஏற்கனவே இருந்தது. அது தொடர்பான குற்றச்சாட்டுகளும் வந்தது. ஏன்னா சிபிஐக்கு தற்போது வழக்குகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஆதாரங்கள் ஏதேனும் அளிக்கப்பட்டிருப்பதா போன்ற விஷயங்கள்ல போலீசார் தீவிரமான ஈடுபட்ட நிலையில்தான் அந்த போன்று எந்த விதமான தரவுகளும் அதில் இல்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் முந்தைய காலங்களில் இந்த ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருக்காங்க என்றும், ஏனென்றால் கோபிநாத் தொடர்ச்சியாக திருட்டு பழக்கம் உடையவர் என்றும், இது போன்ற ஏஎன்சிக்கு செல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து அவர் இந்த ஹார்ட் டிஸ்க் ரேம் போன்றவற்றை அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு தெரியாமல் திருடி சென்று விற்பதை வாடிக்கையாக கொண்டிருப்பவர் என்றும், அதன் அடிப்படையில் ஏற்கனவே அவை திருடப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்பொழுது யாரும் புகார்கள் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலையும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்வாரிய வளாகத்திலிருந்து தொடர்ந்து ஹார்ட் டிஸ்கை திருடி அந்த திருட்டுகள் குறித்து புகார்கள் அளிக்கவில்லை என்ற தகவலையும் அது குறித்தான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை கருதி தமிழ்நாடு மின்வாரிய தலைமை ஹார்ட் டிஸ்க் திருட்டின் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். மின்வாரியம் அல்லது அதன் கிளை நிறுவனங்களில் நடைபெறுவதாக கூறப்படும் பல கோடி ரூபாய் ஊழல் தொடர்பான ஆதாரங்களை அளிப்பதற்காகவோ அல்லது சிறப்பதற்காக இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டுகள் திட்டமிட்டப்பட்டிருக்காங்க என்ற பரவலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிறுவனத்தின் முக்கிய சொத்துக்களை பாதுகாக்க தரவு பரபரப்பு கொள்கை மற்றும் கடுமையான அணுகல் கட்டுப்பாடு நடைமுறைகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியங்களும் இருப்பதனால இவற்றை உடனடியாக மாற்றி அது தொடர்பான விசாரணைகள் நடத்தி கடந்த கால திருட்டுகள் நடந்திருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.